தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. கடலூர் மாவட்டத்தில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் தூக்கமின்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் தாழாங்குடா மீனவ கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றின் தண்ணீரானது வீடுகளுக்குள் புகுந்திருக்கிறது. இதனால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரேம். தற்போது அங்கு மக்களின் நிலை என்னவாக உள்ளது? அங்கு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. அங்கு அதனை அகற்றும் பணியானது ஏதேனும் நடைபெறுகிறதா? விவரங்கள். மோனிஷா, அதாவது சாத்தனூர் அணையிலிருந்து தற்போது 1,70,70,000 கனஅடி நீர் என்பது இரவோடு இரவாக திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டம் என்பது வடியால் மாவட்டம். தற்போது தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது 3 மணியிலிருந்து தூக்கமின்றி தவித்து வருகிறார்கள். குறிப்பாக அவர்களது வீடுகளிலும் குடியிருப்புகளிலும் தண்ணீர் என்பது தென்பெண்ணை ஆற்று தண்ணீர் என்பது பூந்திருக்கிறது. அந்த காட்சியை எங்களால் பார்க்க முடிகிறது. நம் ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காட்டிக் கொண்டிருப்பது கடலூர் தாழங்குடா பகுதிக்கு செல்லக்கூடிய குண்டுப்ளாடி பகுதி. தற்போது இங்கிருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு தற்போது அங்க இருக்கக்கூடிய அணை உடைந்து தற்போது தண்ணீர் என்பது தற்போது தேங்க வண்ணம் இருக்கிறது. இடுப்பளவு தண்ணீரில் தான் தற்போது 3 மணியிலிருந்து அவர்கள் தத்தளித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் உடைமைகள் என்பதும் வாகனங்களும் தற்போது தண்ணீரில் மிதப்பதாக தற்போது அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் கேட்கலாம். சார், இப்போ எத்தனை மணிக்கு உங்களுக்கு தண்ணி வந்தது? எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? தண்ணி வந்து யாருமே சொல்லவில்லை. எத்தனை மணிக்கு திறந்து விட்டாங்களே எங்களுக்கு தெரியாது. வீட்டில் தண்ணி யாரை கொடுத்தா எல்லாரும் சுத்தமாக இருக்கிற பொருளெல்லாம் விட்டு எல்லாம் வெளியே பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து பக்கம் அணை போடாதெல்லாம் தண்ணி எப்போ திறந்து விட்டாலும் ஊர் உள்ள வந்துடுது. முன்னாடியே உங்களுக்கு இது இல்லை, 3 வருஷமா இந்த பாதிப்பு வந்தது. அப்பயே நான் கலெக்டருக்கு சொன்னோம், சரி செய்யறேன்னு சொன்னா செய்யல. எங்களுக்கு அணை போடவே தண்ணி வந்து இதே போல தண்ணி ஏறிச்சு. கலெக்டர் வந்தா கலெக்டர் உள்ள ஒன்று காமிச்சோம். திரும்ப அணை போடுறோம், அணை போடவே இல்லை. ஒரு சைடு அணை போட்டதால எல்லா தண்ணியும் உள்ள ஏறுது, ஊருள்ள ஏறுது. இப்ப இந்த ஊருனாக்க சுத்தமா பாதி மூழ்கி போச்சு. இப்ப எத்தனை மணிக்கு தண்ணி வந்துச்சு? அதாவது இப்ப உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது பண்ணாங்களா? உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. 3 மணிலும் தண்ணி வருது. தண்ணி வர பார்த்து மக்கள் வெளியே வந்துட்டாங்க. எல்லாமே 3 மணி எங்க இருக்காங்க? மக்கள் பரவாயில்ல, வெளியே இருக்காங்க. அப்படியே வெளியே இருக்காங்க, மண்டபத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தற்போது அரசு பள்ளிகளிலும் தனியார் மண்டபத்தில் தங்க வைத்திருக்கிறார்கள். சார், இப்போ நீங்க போட்ல வந்தீங்க, நீங்க எத்தனை பேரை கூட்டு வந்தீங்க? உங்களுடைய வீடு எங்க இருக்கு? எவ்வளவு சேதம் அடைஞ்சது? வீடுகளோட பொருள்கள்லாம் இது வரைக்கும் என்ன சேதம் ஆச்சுன்னு தெரியல. மக்களை மட்டும் தான் காப்பாற்றி வெளியிட்டு வந்திருக்கோம். பொருளுங்களுக்கு இதுமெல்லாம் என்ன தெரியல. மாரளவு தண்ணி ஓடிட்டு இருக்கு. இப்போ அது இல்லை. எவ்வளவு பேர் மீட்டு கூட்டம் இருந்தது 6 வீடு. அங்கே 6 வீடு மக்கள் மட்டும் தான் கூட வந்துருச்சு. எந்த அளவுக்கு தண்ணி நிற்குது? மாரளவு தண்ணி ஓடிட்டு இருக்கு. எப்படி வந்தது? எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு தான் வந்தது. யாரும் அலௌன்ஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. 3 மணிக்கு தான் எதிர்த்து வீட்டுக்காரங்க வெளியே வந்தவங்க மீன் பிடிக்க போறவங்களுக்கு அந்த தான் தெரிய வருது. கம்பெனி யாரு? இப்போ உங்க வீட்டுல எல்லாம் எங்க சேஃபா இருக்காங்களா? பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. நகராட்சி பள்ளியில தான் இருக்காங்க. குறிப்பாக இந்த தாழங்குடா பகுதிக்கு செல்லக்கூடிய குண்டுப்ளாடி பகுதியே தற்போது மூழ்கியிருக்கு என்றால் தாழங்குடா முற்றிலுமாக மூழ்கியதாக தற்போது தகவல் வெளியிருக்கிறது. நம்மால் கூட செல்ல முடியவில்லை, அதிகாரிகளும் அந்த பகுதியாக செல்ல முடியவில்லை. இதேபோல் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய குண்டு சாலை உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்புகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்திருப்பதால் மக்கள் கடுமையாக சிரமத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். இரவில் தற்போது 1,70,70,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் இந்த வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. முன்னதாகவே கரையோர மக்களுக்கு பேரளவில் தான் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதுபோல் வெள்ளம் வரும் என்று எச்சரிக்கை யாரும் அதிக அளவில் விடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மோனிஷா, கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.